Good morning, children. Yesterday I was taught about what is called mixers and what are the types of mixers. Then first one, homogeneous and heterogeneous mixers. There are two types of mixers. This is for homogeneous. Example for water plus sugar. Okay. So இப்போ வாட்டர்ல சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஃபுல்லா கம்ப்ளீட்டா மிசிபிள்னா என்னது? டிசால்வ்ட் ஆயிருக்கிறது, ஃபுல்லா கரைஞ்சு ட்ரூ சொல்யூஷனா நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? ஒன் கம்ப்ளீட் சொல்யூஷன். திஸ் இஸ் ஃபார் ஹோமோஜீனஸ் சொல்யூஷன் அண்ட் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன். ஸோ மில்க்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு செரல்ஸ் ஆட் பண்றப்ப அது எப்படி இருக்கும்? மில்க்ல கம்ப்ளீட்டா மிசிபிள் ஆகாம அங்கங்க அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகும்? ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். இது வந்து ஹெட்ரோஜீனஸ் சொல்யூஷன். ஸோ இந்த மிக்சர்ஸ் டைப்ஸை வந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ண முடியும்? ஸோ தெர் ஆர் மோர் types of separations method are available to separate the mixtures of two immiscible liquids or two immiscible solids. Okay, so what we have to see about what are the separation methods are available to separate the two immiscible liquids or two immiscible solids. The first one, sublimation method. ஸோ இந்த ரெண்டு மிக்சர்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? ரெண்டு பார்ட்டிகிள் சேர்ந்து ஒரு மிக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை எப்படியெல்லாம் என்னென்ன மெத்தட் மூலமாக நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் மெத்தட், சப்ளிமேஷன் மெத்தட். ஸோ த சப்ளிமேஷன் மெத்தட் கேன் certain solid substances when heated change directly from solid to gaseous state without attaining a liquid state. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் கேம்பர். நம்ம கற்பூரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? நேரடியாக கற்பூரம் அப்படிங்கிறது என்னது? சாலிட் ஸ்டேட். அதை ஹீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது டைரெக்டாக என்ன ஆயிரும்? கேசியஸ் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆயிரும். அது லிக்விட் ஸ்டேட்டாக மாறாது. மறுபடியும் அதை என்ன பண்ணுவோம்? கூலிங் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வேப்பரைசேஷன், அதாவது கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும்? ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சப்ளிமேஷன் மெத்தட் மூலமா இந்த கேம்பர் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ்ல எப்படி நம்ம லிக்யூட தனியா செப்பரேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். திஸ் இஸ் ஃபார் சப்ளிமேஷன் மெத்தட். த டயக்ராம் ரெப்ரசன்ட் ஃபார் திஸ் இஸ் ஃபார் ஃபனல், திஸ் இஸ் ஃபார் சைனா டீஸ். இந்த சைனா டீஸ்ல கேம்பரை என்ன பண்ணிருக்காங்க? எடுத்திருக்காங்க. அதை வந்து மேல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு பேப்பர் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க? அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அதை என்ன பண்ணுறாங்க? அந்த பேப்பருக்கு மேலே அந்த சைனா டீஸில் கேம்பர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ஃபனலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இன்வர்ஸ்டாக இதை வந்து டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம சைனா டிஷ்ல இருக்கிற அந்த கேம்பரை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ண நீங்கள் அப்ளை பண்ணுற ஹீட் எனர்ஜியில் அது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாலிட் ஃபுல்லாக என்ன ஆகும்? மெல்டட் ஆகி வேப்பரைசேஷன் ஃபார்மேஷனுக்கு போகும். இந்த வேப்பரைசேஷன்னா இந்த இடத்துல பாருங்க, இது என்ன இருக்கு? இந்த வேப்பர்ஸ் என்ன இருக்குது? டிபாசிட் ஆகிட்டு அந்த ஃபனலில் இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டென்ஸ்டு பண்ணோம் அப்படின்னா அது லிக்யூடை என்ன பண்ணிடலாம்? நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் என்னது? சப்ளிமேஷன் மெத்தட். சாலிட்ல இருந்து நம்மளுக்கு லிக்யூடை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. இது மெத்தடுக்கு பேர் என்ன? சப்ளிமேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன், another method, centrifugation method. So this is for centrifugation process. The centrifugation method is a process by which fine insoluble solid from a solid. So example கவனிங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சாலிட் அண்ட் லிக்யூட் சொல்யூஷன்ஸ் வந்து மிக்சிங் ஆகி நம்மளுக்கு ஒரு மிக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதிலிருந்து சாலிட் தனியாக லிக்யூட் தனியாக செப்பரேட் பண்ணுற மெத்தடுக்கு பேர் சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் டியூப். இந்த டியூப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மிக்சர் நம்ம எதை வந்து செப்பரேட் பண்ண போகிறோமோ அந்த மிக்சரை வந்து என்ன பண்ணுவோம்? இதில் டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம். இதை வந்து ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க? சர்க்குலேட் பண்ணி வைப்பாங்க. சென்ட்ரிஃபிகேஷன், அப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமாக இந்த மெத்தடை வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. வாட் is the meaning of centrifugal force? All the forces are acting towards the center of the particular places. That is called for centrifugal force. So இது எல்லாமே சர்க்குலேட் பண்றப்ப center of the placesல தான் அதோடைய ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் ஃபுல்லா என்ன ஆகும்? லொக்கேட்டட் ஆயிருக்கும். இதுக்கு பேரு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். ஸோ இப்படி சர்க்குலேட் பண்ற நேரத்துல கவனிங்க, சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து மில்க் எடுத்திருக்காங்க இந்த டியூப்ல அப்படின்னா மில்கை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்? செப்பரேட் பண்ண போறோம். அதுல கிரீம் தனியா அதுல லிக்யூட் தனியா செப்பரேட் பண்றப்ப என்ன ஆகும்? இந்த டியூப்ல வந்து மில்கை ஃபில்அப் பண்ணிட்டு சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலமா ஹையரா அதை செப்பரேட் லொக்கேட் பண்றப்ப, அதாவது சர்க்குலேட் பண்றப்ப அதோட பாட்டம் ஆஃப் த பிளேசஸ்ல வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு
கிரீன் தனியாக செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட். ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், சாலிடை லிக்யூட்லேருந்து தனியாக செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் solvent extraction method. So this method is contain a two immiscible liquids. You have to separate the two immiscible liquid by solvent extraction method. So the method can be used in petroleum industries, maximum used for petroleum industries. This is for solvent extraction method. This is for separating funnel, two immiscible liquids containing this funnel, one for kerosene, next one for water. Okay, so this is for stopcock. இந்த மெத்தட் மூலமாக நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே வாட்டரில் கெரோசின் வந்து மிக்சிங் ஆகாது, அவுட்டர் ஆஃப் த லேயரில் இருக்கும். இந்த செப்பரேட்டிங் ஃபனல் மூலமாக அவுட்டர் லேயரில் இருக்கிற அந்த கெரோசினை மட்டும் என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னது, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் simple distillation method. So simple distillation, it is a process of obtaining pure liquid from a solution. So pure liquid ஒரு solutions அப்படின்னு பார்த்தோம்னா 2 or more liquids formation, otherwise 2 or more solids இது சேர்ந்து தான் ஒரு மிக்சர் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சொல்யூஷன் ஃபார்மேஷன் கிடைக்கிறது. ஒரு லிக்யூட்ல சாலிடை மிக்ஸ் பண்ணுறப்ப கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமாக நம்ம அந்த சொல்யூஷன்ல இருந்து ஒரே ஒரு லிக்யூடை மட்டும் பியூர் லிக்யூடை எடுக்கிறது. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சீ வாட்டர்ல இருந்து பியூர் வாட்டரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறது தான் என்னது, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஸோ லிசன், there are two processes are there in the simple distillation method, one for evaporation, another for condensation. What is the meaning of evaporation? Suppose you have to apply heat energy in the water molecule, then water can be reached in a boiling point. What is the boiling point of water? 100 degrees centigrade. Okay, so water can reach a boiling point, then that is the stage the water gets evaporated. So starting from evaporation. Okay, இந்த நீராவியாகி போகும் இல்லையா, பப்ளிங் ஸ்டேட் வந்த உடனே அதுதான் என்னது, evaporation method. What is the meaning of condensation? When the boiled water can remains cooling under the process, we have to get the changes for liquid state. இப்போ வேப்பரைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம், கூலிங் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுது. இது வந்து கண்டென்சேஷன். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் இது ரெண்டு ப்ராசஸுமே என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தட் மூலமாக பியூர் வாட்டரை செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுற டயக்ராம், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். ஸோ இது வந்து என்னது, டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க். இது வந்து இன்னொரு வந்து பியூர் வாட்டரை கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஸ்க், ரெண்டு வச்சிருக்காங்க. இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு தெர்மோமீட்டர்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிப் பண்ணி ஹோல் மூலமாக வச்சுருப்பாங்க. இந்த தெர்மோமீட்டரில் தான் என்ன ஆகும் உங்களுக்கு, இது ஹீட் பண்ணுறப்ப இந்த லிக்யூடில் எவ்வளோ டெம்பரேச்சர்ஸ் வந்து அட்டைன் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து கிடைக்கிற வாட்டரை இந்த டியூப் வழியாக போகிறப்ப என்ன ஆகுது, கூலிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் என்னாகும், அதாவது ஹீட் பண்ணுறப்ப நல்லா கவனிங்க, இந்த வாட்டர்லேருந்து எவாப்ரேஷன்ஸ், அதாவது நீராவி என்னாகும் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னாகும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா பப்ளிங் ஆக ஆரம்பிக்கும் அந்த வாட்டர், அதாவது கொதிநிலை வர ஆரம்பிக்கும். அந்த கொதிநிலைக்கு அப்புறமா என்னாகும், நீராவியாக மாற ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஸ்டேஜ் வரப்ப அந்த வேப்பரைசேஷன், அதை தான் சொல்கிறோம். அந்த வேப்பரைசேஷன் என்னாகும், அந்த வேப்பர்ஸ் வந்து இந்த டியூப் வழியாக, கண்டென்சேஷன் டியூப் வழியாக பாசஸ் ஆகிறப்ப இங்கே கூலிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். இந்த கூலிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக அது கண்டென்சேஷன் ஆகி அது என்ன ப்ராசஸ் ஆகுது, லிக்யூடா, வேப்பர்ஸ் என்ன ஆகுது, லிக்யூடா மாறி இந்த பியூர் வாட்டர் மட்டும் இந்த பிளாஸ்கில் வந்து என்ன ஆகுது, ஸ்டோர் ஆயிடுது. ஸோ இந்த மெத்தட் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க, சீ வாட்டரை பியூர் வாட்டரை என்ன பண்ணுறாங்க, சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் சிம்பிள் டிஸ்டிலேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் fractional distillation. So the fractional distillation method to separate two or more immiscible liquid which do not differ much in their boiling point less than 25 Kelvin. So 25 Kelvinக்கு கீழே இருக்கிற பாயிலிங் பாயிண்ட் இருக்கிற லிக்யூட்ஸை கூட என்ன பண்ணிடலாம், இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாஸ்க் அதே மெத்தட் தான். 2 or more லிக்யூட்ஸ் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் வந்து 2 or more லிக்யூட்ஸ் வந்து காம்பினேஷன் ஆயிருக்கு அப்படின்னா, சப்போஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பெட்ரோலியம், ஓகேவா, கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிற அந்த பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எப்படி பெட்ரோலியத்தை ரீஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற
டார் அந்த மாதிரி பெட்ரோலியம் டீசல் ஒவ்வொன்றா என்ன பண்ணுவாங்க அந்த ஆயிலிருந்து பிளாக் ஆயிலிருந்து என்ன பண்ணுவாங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்னது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஸோ ஒவ்வொரு பெட்ரோலியம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு தனியான பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். என்ன பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப 100 டிகிரி சென்டிகிரேட்டை ரீச் ஆன உடனே அது என்ன ஆகும், வேப்பரைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெட்ரோல் டீசல் ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டான என்ன பண்ணும் இண்டிவிஜுவல் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிலிங் பாயிண்டை ரீச் ஆன உடனே என்ன ஆகும் உங்களுக்கு, அது வேப்பரைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட். The next one, chromatography. So the another method for chromatography means there are two methods containing for chromatography method, one for adsorption, another for absorption. What is the meaning of adsorption? It is a process in which the particles of a substance is concentrated only at the surface of another substance. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், அட்சாப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இது ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நடக்கக்கூடியது. இப்போ ஒரு இங்கில் வந்து என்ன பண்ணுறோம்னா சாக் பீஸை என்ன பண்ணுறீங்க, டிப் பண்ணுறீங்க. ஸோ அந்த சாக் பீஸில் என்ன ஆகுது, அந்த இங்குடைய ப்ளூ கலராக இருக்கலாம், பிளாக் கலராக இருக்கலாம், அது என்ன ஆகும், சாக் பீஸோடைய சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டம் ஆஃப் சர்ஃபேஸில் என்ன ஆகுது, டெபாசிட் ஆயிடுது. ஸோ அதோடைய கலர் என்ன ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்னது, அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப உள்ள ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த லிங்குடைய பார்ட்டிகிள்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிருது, அந்த சாக் பீஸ் வந்து அப்சார்ப் பண்ணிக்குதியா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, அப்சார்ப்ஷன். ஸோ இது வந்து பேப்பர் குரோமோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளாக என்ன பண்ணோம், பிளாக் கலர் இங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3 டைஸ் வந்து கண்டெயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு தனியான சால்வெண்ட்ங்கிறது என்னது, வாட்டர் மாதிரி இருக்கிற ஒன் ஆஃப் த லிக்யூட். ஸோ அது வந்து ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லை சம் அதர் லிக்யூடாக இருக்கலாம். அதில் வந்து டிப் பண்ணுறப்ப அந்த பிளாக் இங்கை அதுலேருந்து என்ன ஆகுது, அந்த லிக்யூட் வந்து இம்மர்ஸ்ட் ஆக அதாவது அந்த லிக்யூடுக்குள்ளே மூழ்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் டைஸ் என்ன ஆகுது, உங்களுக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மெத்தட் மூலமாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பிளாக் கலர் இங்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப 3 கலர்ஸ் ஆஃப் டைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.